ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரைய பிடிக்கும். ஆனால் அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணும், என்ன டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், அதை பற்றினா கொஞ்சம் கூட ஐடியா இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நானும் ஒரு பிகினர் தான், பட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம எந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோடெஸ்க் ஸ்கெட்ச் புக் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது இல்லுஸ்ட்ரேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆப்பில் இப்போது பேசிக்காக என்ன டூல்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம போக போக வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி வரையணும், ஒரு வெக்டார் இல்லுஸ்ட்ரேஷன் எப்படி வரையணும், அதை பற்றின வீடியோஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். இந்த ஐக்கானை வந்து டபுள் பியூக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். மேலே உள்ளதில் வந்து பென் அண்ட் பென்சில்ஸ் டைப்பு, ப்ரஷஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்னை வந்து நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே உள்ள கலர்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்சைட் டவுன் கொண்டு போகும்போது அதோட ஒப்பாசிட்டி அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதோட நேம் தான் லேயர் எடிட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய லேயர்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரையும் போது நம்ம ஒவ்வொரு லேயர்ஸையும் யூஸ் பண்ணுவோம். சில பேசிக் கீழே உள்ள லேயரில் வந்து நம்ம ஒரு இமேஜை இன்புட் பண்ணிக்கிட்டு அதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அது மேலே நம்ம வெக்டார் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரைகிறதுக்குலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேயர் எடிட்டரை வந்து நம்ம போக போக நம்ம கற்றுக்கிடலாம். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த கலர் பேலட் சைடில் வந்துடும். இந்த கலர் பேலட் சைடில் வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு நீங்கள் பார்க்குறதோட நேம் தான் ப்ரஷ் பேலட். இந்த ப்ரஷ் பேலட்டில் வந்து எக்கச்சக்கமான ப்ரஷஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கெட்ச் புக் ஆப்பில் வந்து ப்ரஷஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது இந்த டெக்னிக்கல் பென் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அது இந்த சைடில் நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு வேறு இப்போ இந்த லெகசி டைப்பான ப்ரஷஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் அது மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். இதுலேயே நமக்கு எரேசஸ் எல்லாமே வந்துடும். அதனால் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டாப் லெவல் ஐட்டம்ஸ் பேர் தான் டூல் பார். இந்த டூல் பாரில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றையும் நம்ம யூஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷன் வரையும் போது ரொம்ப ரொம்ப அழகாக வரும். ரீடு, அண்டு கொடுக்குறது, செக்ஷன் டூலு, மூவ் டூல்ஸ் இருக்கும், பெயிண்ட் பக்கெட் இருக்குது, ரூலர் டூல் இருக்குது, அசெமெட்ரி டூல் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா இதுலேயே நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் உள்ள இந்த கலர் பேலட், ப்ரஷஸ் எதுவுமே நமக்கு வராது. நல்லா நீட்டாக அந்த கேன்வாஸ் மட்டும் நமக்கு ரெக்கார்ட் ஆகும். டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரோக் இருக்குது இதில், அந்த மாதிரி. அப்புறம் இமேஜ் எப்படி நம்ம உள்ளே கொண்டு வர்றது, அது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம செஞ்சுக்கிடலாம். லாஸ்ட்டில் பாட்டமில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக யூஸ் பண்ண பென்னு, அதுக்கப்புறமா நமக்கு எரேசர், அதுக்கப்புறம் கலர் பிக்கர், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஒரு இன்விசிபிளான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதோட 4 பக்கமுமே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா என்டையர் கேன்வாஸுமே கிளியர் ஆகிடும். நீங்கள் ரைட் சைடு டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஜூம் அவுட் ஆகி உங்களுக்கு காட்டும். நீங்கள் குட்டியாக உங்களோட கேன்வாஸ் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ரைட் சைடு டபுள் டேப் பண்ணிங்கன்னா டு see the entire canvas. அதே போல் பாட்டமோட கேன்வாஸ்லையுமே நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரீடு அண்ட் அண்டு பண்ணுற ஆப்ஷன்ஸ். அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். நம்ம அந்த ப்ரஷ் பேலட்டு, அப்புறம் லேயர் எடிட்டர்னால் என்ன, ஒரு டூல் பாரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் நமக்கு பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளால் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒரு கலரை எப்படி நம்ம ஸ்மெச் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெக்டார் ஆர்ட் எப்படி வரையணும், வெக்டார் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி வரையணும், ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எப்படி வரையணும், அதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.